Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now. கடந்த ஜனவரி மாதத்துல தேமுதிக ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்துனீங்க. அந்த மாநாட்டுல அன்னைக்கே நீங்க கூட்டணி அறிவிக்க போறீங்க அப்படின்ற எதிர்பார்ப்புலாம் எல்லாத்தையும் இருந்தது. யார் கூட கூட்டணி என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி இருந்தது. உங்களுடைய உரையாக இருக்கட்டும் சார், இப்ப விஜய் பிரபாகரனோட உரையாக இருக்கட்டும். விஜய் பிரபாகரன் பேசும்போது காங்கிரஸை நம்பி போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் விஜய்க்கு ஒரு அட்வைஸ் எல்லாம் சொல்லுவார். அண்ணன் நீங்க போகாதீங்க, உங்களை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு கடைசியில் ஏமாத்திடுவாங்க, அவங்கள நம்பி போகாதீங்க அப்படின்லாம் விமர்சனம் பண்ணாரு. நிறைய விமர்சனங்கள் அந்த இதுல விமர்சனங்கள எதிர்கட்சி மீதான குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய இருந்தது. அதே சூழல்ல இப்ப அதே கூட்டணி இடம்பெற்று இருக்கிற அலையன்ஸ் கூட நீங்க டிராவல் பண்றீங்க. அது எப்படி இருக்கு? ஏங்க இப்ப இருக்கிற கூட்டணியில அப்படியே வசதி வாழ்த்தி பேசினவங்களை எல்லாம் ஒன்னா கூட்டணி கூடியிருக்காங்க. நான் கேட்கிறேன் தெரியாம. இன்னைக்கு அதிமுக கூட்டணியில இருக்கிற பாமக எந்த அளவு கீழ்த்தரமா எவ்வளவு கேவலமா அண்ணன் எடப்பாடியை விமர்சிச்சிருக்காரு சொல்லுங்க. ஒரு கவுன்சிலர் வேட்பாளர் கூட தகுதி இல்லாதவர் ஒரு சிஎம்மா? அர்த்தனுக்கு வாழ் வந்தா அர்த்தராத்திரியில கொடை பிடிச்சானா? அந்த மாதிரி இருக்கு எடப்பாடியார்னு நான் ஒரு லைன் தான் சொல்றேன். இது மாதிரி அவரோட கண்டென்ட் யூடியூப்ல போய் பாருங்க. எந்த அளவு கடுமையாக அண்ணன் எடப்பாடியாரை விமர்சிச்சிருக்கிறார். அதே மாதிரி அண்ணன் எடப்பாடியார் பாமகவையும் அண்ணன் எடப்பாடியார் பாஜகவையும் அவர்களை இல்ல நான் சொல்றேன், விமர்சிச்சவங்க இப்ப அவங்க கூட்டணியில ஒன்னா தானே இருக்காங்க. இன்னைக்கு அதே விடுங்க, டிடிவி தினகரன் எந்த அளவு கடுமையான விமர்சிச்சாரு, இவங்க அவங்கள எவ்வளவு விமர்சிச்சாங்க. இன்னைக்கு அவங்க அந்த கூட்டணியில இருக்காங்களே, ஏன் அதை பத்தி நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? விஜய் பிரபாகர் என்ன சொன்னாரு, விருதுநகர்ல நான் வெற்றி பெற்ற ஆனா என்னை தோல்வியுற்றதாக அறிவித்தாங்க, இதனால காங்கிரஸ் இப்படிதான். இல்ல அந்த மனக்கசப்பு சரியாயிடுச்சான்னு கேக்குறேன். நீங்களே சொன்னீங்க, நீங்க ஒரு பேட்டியிலுமே சொன்னீங்க 4000 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிட்டார். அது ஆக்சுவலா அவர் ஜெயிக்க வேண்டிய இது சின்ன பையன் தான் ஜெயிக்க வச்சிருந்திருக்கலாம், இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நீங்க ஒரு ஆதங்கத்துல அந்த டைம்ல பேசுனீங்க இல்லையா? இப்ப அந்த மனக்கசப்புலாம் சரியாயி இவங்களோட டிராவல் பண்ண முடியாது. அப்படி ஆனதுனாலதான் கூட்டணி அமைச்சிருக்கோம். நாங்க ஒண்ணு அப்படி கடுமையான விமர்சனங்களை எப்பவுமே காங்கிரஸ் மேல வச்சது கிடையாது. ஏன்னா கேப்டனுடைய அப்பாவே காங்கிரஸ் கட்சியில கவுன்சிலரா இருந்தவர் தானே. காங்கிரஸ் பாரம்பரியமான அங்கிருந்து வந்தவங்க தானே. அன்னைக்கு எங்க திருமணமே கலைஞரும் மூப்பனாரும் தானே சேர்ந்தது எங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி அது வேறங்க. இது இன்னைக்கு ஒரு கூட்டணிக்குள்ள போகும்போது இந்த கட்சிகள்லாம் அந்த கூட்டணியில இருப்பது விமர்சனங்களும் இருக்கும், ஆதரவும் இருக்கும். ஆனா ஒரு தேர்தலுக்கு அந்த கொள்கை ரீதியாக அந்த கட்சியின் முடிவுபடி சில நேரங்களில் கூட்டணிகள் மாறுவது இயல்பு. எங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க இருக்கின்ற எல்லாருக்கும் தான். அதில் தமிழ்நாட்டில் நீங்களே கண்கூடா இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதிமுகவை விமர்சிச்சு எல்லாரும் இன்னைக்கு அந்த கூட்டணியில இருக்காங்க. பாமக இருக்கு, பாஜக இருக்கு, டிடிவி இருக்காரு. அப்போ அந்த விமர்சனங்களை நாம் என்ன சொல்வது? அதனால விமர்சனங்கள் வருவது அந்த காலகட்டத்திற்கு. இன்னைக்கு கூட்டணி என்று வரும் பொழுது அதை எல்லாரும் மறந்து, மனக்கசப்பை மறந்து ஒன்று கூடி இந்த முறை தேர்தலில் வெற்றி பெறுவது ஒண்ணு மட்டும்தான் எல்லாருக்குமே அது சவாலா இருக்கு. அதை தான் இன்னைக்கு எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த கசப்பெல்லாம் கிடையாது. நேத்து கூட மாணிக்கம் தாகூரை போய் விஜய் பிரபாகர் சந்திச்சாரு. 2 பேரும் அவ்வளோ நட்பு, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா பேசுனாங்கன்னு எனக்கு சொன்னாங்க. ஸோ இதெல்லாங்க நம்ம ஒன்றும் ஜென்ம எதிரி இல்லையா? இது வரைக்கும் மாணிக்கம் தாகூரை தம்பி பார்த்தது கூட கிடையாது. அவரும் விஜய் பிரபாகர் பார்த்தது கூட கிடையாது. அரசியல் அந்த தேர்தல் வரும்போது சில மனக்கசப்புகள் நடப்பது சகஜம். அது முடிஞ்சு போச்சு. அதையே நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிட்டோம். இப்போ எல்லாருமே எங்களுக்கு நட்பு தான். எல்லாருமே இணைந்து இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹாப்பியா நாங்க டிராவல் பண்றோம். இந்த யூடியூப்லயும் இந்த மீடியாவிலையும் போடுற மாதிரி 0.1% கூட யாருக்கும் எந்த மனக்கசப்பு இல்லை. எல்லாருமே ஒற்றுமையா, ஃப்ரெண்ட்லியா, ஹாப்பியா இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணி சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது. Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now.